விட்டு வந்தீங்கன்னா விட்டு வந்துரு. ஆனா சவுல் விட்டு வரல. சின்ன காரியத்தில் உங்க வாழ்க்கையில் எது விட்டு வரல, தயவுசெய்து நீ விட்டுருங்க. நான் முழுமையா விட்டதோடு தான் இந்த வேதம் என் கையில் வந்துச்சு. நான் முழுமையா என்னோட பாவத்தை அறிக்கிட்டு, என்னோட சாபத்தை அறிக்கிட்டு, என்னோட வழிபாடுகளை விட்டுட்டு நான் முழுமையா வந்த பிறகுதான் என்கிட்ட முழுமையா இயேசு இருக்கிறார். நான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. உங்ககிட்ட முழுமையா இயேசு இருக்கிறார் தான் தெரியும். இயேசு முகத்தை பார்த்து மனிதன் இடம் பொறுத்து கிடையாது. உன் இருதயத்துல தெரியும் எதை விட்டு இருக்கிறாய், எதை வைத்து இருக்கிறாய். எதை விட மனசு இல்ல, எதை அழிக்க மனசு இல்ல. அது எனக்கு கொஞ்சம் வேணும், அந்த அது கொஞ்சம் வேணும், இது கொஞ்சம் வேணும், இது வேணாம் தடுற மனுஷனுக்காக இயேசு இருக்க மாட்டார். எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இயேசு மாத்திரம் தான் வேணும் சொல்றவன் வீட்டுக்குள்ள இயேசு உள்ளவான. நீங்க சபைகள் ஏன் இப்படி இருக்கு? பிரதர் சொன்னாரு 50 பிள்ளைங்க மேல இருப்பாங்க, வாலிபர் மேல இருப்பாங்க. இன்னைக்கு நைட் தொடர்ந்து நாளைக்கு சாயங்காலம் முடிவு வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் இப்ப நடக்கல பிரதர்? ஒரு சபையில உட்கார நம்மளால முடியல. ஏன்? பிரசன்னம் இல்ல. உட வேண்டியது உடல. அமாவாசை உள்ள வந்தான், நீ தூங்குற சபையில உன்னை வலுப்படுத்தி கையை நீட்டி தட்டுப்பாடு அப்படி அடிச்சு காலம். அப்ப இருந்த காலம் எப்படி தெரியுமா? சொன்னாங்க மியூசிக் இல்ல, கீபோர்டு இல்ல, மைக் இல்ல, கைப்பா தட்டன தேவ பிரசன்னம் அசைவாடும். இன்னைக்கு எல்லாம் போட்டு கூட தேவ பிரசன்னம் சபைக்குள்ள இல்லையா? விட வேண்டிய விடல. தலையா மயிரை அவுத்து போட்டு ஆராதனை பண்ணும்போது எப்படி இயேசு அசைவாடுவாயா? முக்காடு போடுன்னு வேதம் சொல்கிறது. ஆனால் நீ தலையை வச்சிருந்து அமாவாசை பேய போல ஆராதனை செய்யும்போது எப்படி இயேசு அசைவாடுவார்? இன்னைக்கு நீ எல்லாம் சோத்து இருக்கலாம். ஏன் விட வேண்டியது கிறிஸ்துவுக்கு விடல? பாஸ்டர் 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. எப்படி சபையில இயேசு உலவாரு? எப்படி உன்னால பிசாசை மேற்கொள்ள முடியும்? எப்படி இந்த 7 பிசாசை உன்னை வாயிலிருந்து துரத்த முடியும்? இன்னைக்கு சபையை பார்த்தா சபை அலங்காரப்பட்டிருக்கு, ஆனா வெறுமையா இருக்கு. அவன் தெரிந்து கொண்டதுனால 7 பிசாசை கொண்டு வந்துட்டான். அதுதான் இந்த பலிபீடம் அசுத்தமாய் மாறிடுச்சு. குடிப்பான், கஞ்சா அடிப்பான், இங்க சீட்டு செய்வான். ஏய் நான் இந்துப்பா, இன்னைக்கு இயேசுக்காக உயிரை விட ஆசைப்படுறேன். ஆட்டக்காக நான் சாவுறாது, ஆக்சிடென்ட் சாவுறாது, ஏதோ ஒரு நோய் வந்து சாவுறாது. இயேசுக்காக ரத்த சாட்சியா பேசியிருக்கிற சட்டணும். அந்த வைராகம் இருந்தாலும் உன்னிடத்தில் இருந்த 7 ஆவிகள் வெளியே போகும். அந்த வைராகம் சபைக்குள்ள வரும்போதுதான் 7 ஆவிகள் வெளியே போகும். அப்பதான் கேஜ ரட்சிக்கப்படும், எட்டி ரட்சிக்கப்படும், கர்நாடகா ரட்சிக்கப்படும், இந்தியா ரட்சிக்கப்படும். இப்ப இருக்கிற வாலிபர் ஊழியர்கள் எப்படி இருக்கு? விதச்சனர் அப்ப அந்த வாலிபர் இப்ப ஊழியக்காரர் மாதிரி இருக்காங்க. இப்ப இருக்கிற வாலிபர்கள் ஊழியம் செய்யறாங்க. இதுல நான் பேச மாட்டாங்க, இதுல நான் பேச முடியாது. நான் இதுல இல்ல நான் ஊழியம் செய்வேன், நான் இதுல தான் ஊழியம் செஞ்சேன். ஆனா முக்கி போட முடியாது. காயங்கள் இருக்கா? என் முகங்கால காயம் இருக்கு. ஆல்பர்ட் பாஸ்டர் முழங்கால காயம் இருக்கும். முழங்கால ஜெயித்தவர்கள் தான் ஊழியக்காரர்கள். மைக்கில் அவங்களால ஜெயிக்க முடியாது, கீபோர்டால அவங்க ஜெயிக்க முடியாது, ட்ரம் செட் ஜெயிக்க முடியாது. இயேசு முன்னாடி போட்டு முழங்கால் படிட்டு பிசாசை ஜெயிக்கிற வல்லமையை உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து விடாத. ஏசப்பா கச்சமன தோட்டத்துல பிசாசை ஜெயித்தது எப்படி? வேர்வை ரத்தமாய் மாறினது, முழங்கால் முடங்கினது, பிசாசை தொந்து போனான். அவனை 7 கொண்டு வந்தான், ஆனா 7 இயேசுவை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு நீ என்ன சோர்ந்து பிசாசுக்கு பயந்து வீட்டில் எப்பவுமே சாபம், வீட்டில் எப்பவுமே கண்ணீர், வீட்டில் எப்பவுமே சுகம் இல்ல, எது இல்ல, அது இல்ல, யா இல்ல, இயேசு இல்ல. ஏமாற்ற கூட்டத்தை மத்தியில் நீ என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளே ஜாக்கிரதையா இருங்க. இயேசு சீக்கிரம் வர போகிறார். இயேசு சீக்கிரம் வந்தா உன்னிடத்துல கேட்கிறது வெள்ளிய பொன்னும் அல்ல. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சியா? தேவ வார்த்தைக்கு வாழ்ந்தியா? தேவ வார்த்தையை சுமந்தியா? எனக்காக வாழ்ந்தியா? எனக்காக மரிச்சியா? மாத்திரமே கேட்பார். நீ கார் வாங்கினியோ, பகல வாங்கினியோ, நகை போட்டியோ, இந்த போட்டியோ கேட்க மாட்டார். இன்னைக்கு சபை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? கார் வாங்க வா, குழந்தை பெற்றுக்க வா, கல்யாணம் பண்ணிக்க வா, வீடு கட்டிக்க வா. இயேசுக்காக வாழ்ந்தியா கூப்பிடுறாங்களா?
இயேசுக்காக வாழ சொல்ற சபையில மாத்திரம் தான் இயேசு இருப்பாங்க. காருக்காக, வீட்டுக்காக, குழந்தைக்காக, கல்யாணத்துக்காக கூப்பிடுற சபையில இயேசு இல்ல. 7 பிசாசு இருக்கிறான். தெளிவாயிருங்க.